வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம போதக்காரன இளவரசனை பற்றி பேச போகிறோம். நேற்று அவர் அங்கே உட்காந்துட்டு அரசியலெல்லாம் தெரியாமல் டிவியில் உட்காந்துட்டு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிறாங்க, நீ எல்லாம் பண்ணிடுவார், அது பண்ணிடுவார், இது பண்ணிடுவார், உட்காந்துட்டு உளறிட்டு கிடக்கிறாரு. 10 லட்சம் கோடிங்கிறாரு, 10 லட்சங்கிறாரு. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, இந்த ஆளுக்கு ஒரு நாலேஜ் கிடையாது, ஒரு அறிவு கிடையாது, என்ன ஏதுன்னு தெரியாமல் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்போது விஜய் அவர்கள் நேற்று என்ன சொல்லிக்கிறாரு, போதையை ஒழிப்பாருங்க, அப்புறம் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பார், பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிக்கிறாரு. விஜய் அவர்கள் ஒன்றே ஒன்று முதல்ல பண்ணணும், இந்த கள்ளச்சந்தையில் மருந்து விற்றுட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிற அந்த போதைக்காரனை முதலில் கைது செய்ய வேண்டும் தான் நான் கோரிக்கை விடுக்கிறேன். அவர் தான் நேற்று சொல்லிக்கிறாரு, போதை கலாச்சாரம் அதாவது நல்லா ஆட்சி ஏற்படுத்துவார்னு சொல்லிக்கிறாரு. இவன் மருந்து விற்றுட்டு இத்தனை பேர்த்தை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. இது ஒரு விதத்தில் லஞ்சந்தான். ஏன்னா 500 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு 5000 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டுருக்குறான். இது நல்ல கவனத்தில் யாராவது ஒருத்தர் மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் மினிஸ்டர் ஆகிக்கிறாரு, அவர்கிட்ட புகாராக கொடுங்க. ஏன்னா மக்கள் ஏமாறக்கூடாது, இவங்க ஆட்சி மாறி இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு புகாராக யாராச்சும் கொடுங்க. ஏன்னா மக்களை காப்பாற்றுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு ஏமாற்றுக்காரன்தான் இந்த போதையிலேருந்து இவன் விடுபடவில்லை. ஏன்னா அந்த முட்டாள் சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இவன் போதை இல்லாத மனிதனாக ஏமாற்றி தெரியுறா. ஆனால் அவங்க வீட்டில் நல்லா தெரியும். மொத்தத்தில் யாரா புகாராக கொடுங்கள், தயவுசெய்து புகாராக கொடுங்கள். ஏன்னா அத்தனை பேர்த்தை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் லஞ்சம் இல்லை, நல்வழிப்படுத்துருவேன்ட்டு ஆட்சியாளர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுகளை தமிழ்நாட்டில் விட்டு வச்சிருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, குடி நிறுத்துறங்கிற ஒரு மருந்தை 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வாங்குற பொய்யை சொல்லிவிட்டு கணவன் மனைவியும் பித்தலாட்டம் போட்டு லட்சக்கணக்காக கொள்ளையடிச்சிட்ருக்கிறாங்க. இவர்களை முதலில் தடுக்க வேண்டும். அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். கள்ளச்சந்தையில் மருந்து விற்றுட்டுக்கிற ஒரு ஏமாற்று குடும்பம் தான் இவங்க. நேற்று உட்காந்து அரசியல் பேசுகிறாங்க. 6 சிலிண்டர் கொடுக்குற, 3 சிலிண்டரெல்லாம் அவங்க அப்பா வீட்டிலேருந்தாலும் கொடுக்க முடியாதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மேலே தான் இந்த சிலிண்டரோட இது வருது. அதெல்லாம் ஒரு சிலிண்டரும் கூடி கொடுக்கறக்கு வாய்ப்பில்லை, அள்ளி வீசலாம். ஆனால் அது வாக்குறுதியில் நிறைவேற்றக்கு ரொம்ப கஷ்டம். 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதை மீறியெல்லாம் கொடுக்க முடியாது. அதை விட்டு உட்காந்துட்டு அது கொடுக்குற இனி காலங்காலத்துக்கு இவர் பண்ணால் ஆட்சி அப்படின்ட்டார். அதாவது அரசியல் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்க சொல்லுங்கள். அந்தளவுக்கு நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த போதக்காரனுக்கு. சரி, அதை பற்றி நான் பேச வேண்டாம். இவர்கிட்ட மருந்து வாங்காதீங்க. இவன் மருந்து இப்போ விற்கிறது இல்லை, பொய்யை சொல்லிட்டு இருக்கிற. பெட்டிக்கடையில் உட்காந்துட்டு நான் நிறைய பேர்த்துக்கு கொரியர்வினியாச்சு, மக்களை காப்பாற்றியாச்சு. இல்லைன்னா போய் விஜய் அவர்கிட்ட இவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்க சொல்லுங்கள். என்ன ப்ரெஸ் மீட்டுன்னா, நான் மக்களை காப்பாற்றியாச்சுங்க, எனக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கொடுங்க, நானும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் குடிகாரன் சுற்றி இருக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு மருந்து விட்டுட்டுருக்குறேன், நீங்களும் எனக்கு ஏதாவது பதவி கொடுத்தீங்கன்னா நான் நிறைய பேர்த்துக்கு காப்பாற்றிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொய்காரன் தான். இவர்களை முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். என்ன காரணம்னா, நீங்கள் குடிங்கிற ஒரு வீக்னஸை பயன்படுத்தி உள்ளே வர்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் போய் வாங்குறான்னு வச்சுங்க, அவங்க ஒரு முட்டாளுங்க. தமிழ்நாட்டில் படித்தவங்க அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆளுகளை ஊடுருவி விட்டால் தமிழ்நாடு ஒரு லஞ்சமாக மாறிடும். அதுதான் உண்மை. அதாவது என்ன மருந்து வாங்குகிறோம், ஏது மருந்து வாங்குகிறோம், ஒரு நாலேஜ் எல்லாம் போய் மருந்து வாங்கிறது, அப்புறம் உட்காந்துட்டு தலையில் கையை வச்சு குப்பரை வச்சு அழுகிறது. என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த மருந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் கணவர் எச்சா குடிக்கிறாருங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அறிவு வேணுங்க. நம்மளுக்கு அறிவு இல்லைன்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் கொள்ளையடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த போதைக்காரன் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு வச்சுக்கோங்க, அவள் உழைச்சி எந்த பொருளும் வாங்கியிருக்க மாட்டாங்க. உட்கார்ந்த இடத்துல சண்டை போடுறது, மக்களை ஏமாத்துறது, அப்புறம் அந்த பொய்காரி எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சியில் கிடையாது. ஒரு கணவர் 1ஆம் நம்பர் பாடுன்னு தெரியும். ஆனால் என்னென்ன ப்ராடு பண்ணலாங்கிறது வித்த ஓடதை இந்த அம்மா தான்.
ஃபஸ்ட்டு கணவர் உழைக்கிறான்னா அது முக்கிய பங்கு மனைவி இருக்குங்க. ஆனால் கணவர் ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு இந்த பொய்காரி. ஏன்னா இவங்கள மாதிரி சொன்னால் நீங்கள் ஒரு எடுத்து பாருங்கள். சத்தியமங்கலத்தில் போகிறாங்க, டாக்டர்கிட்ட வாங்குறாங்க, டாக்டர் இவங்கள பற்றி தெரிஞ்சு அடித்து வரட்டி விட்றாங்க. அப்புறம் என்ன ஐடியா போடுறாங்கன்னா, டாக்டர் கிட்ட எதுக்கு போய் நாம் வாங்குறது, நாம் ஒரு கள்ளச்சந்தையிலையுமே நாட்டு மருந்து கடையிலும் மருந்து வாங்கிட்டு மக்கள் தான் முட்டாளாக்குறாங்களேங்க. அந்த மக்களை நாம் இன்னும் ஏமாத்துறதுக்கு என்ன வேணாம்னு சொன்னாலும் நாம் என்ன சொன்னாலுமே அவங்க நம்பிக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன கவலை? அதனால் நாம் நாட்டு மருந்து கடையில் வாங்கி பேக்கெட்டை விற்கலாம் அவங்க ஐடியா போடுறாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆகுது. மறுபடியும் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு என்ன, நம்மக்கிட்ட வாங்குகிற முட்டாளுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கேட்டால் நான் மக்களை காப்பாற்றியாச்சு 4 பேர்த்துக்கு பணம் கொடுத்து ஃபீட்பேக்குங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வாய்ஸ் நோட் போட்டால் நம்ம நம்பிடுவோங்கிறத இவங்களோட எண்ணம். அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறார், இப்போ வர ஆட்சியாளர் இவர் நல்லா உத்து பாருங்கள். இல்லைன்னா ஏதோ ஒரு நியூஸ் சேனலுக்கு இவர் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா யாராக புகாராக கொடுங்களேன். இந்த மாதிரி ஆளுங்க தமிழ்நாட்டு விட்டால் தமிழ்நாடு ஒரு கொள்ளைக்காடாக மாறிடும். யார் வேணால் மருந்து விற்கலாம், எவன் வேணால் மருந்து விற்கலாம். குடிங்கிற வீக்னஸை பயன்படுத்தி மக்களிடம் கொள்ளையடித்த ஒரு போதைக்காரனும் பொய்யறிந்த இவர்களோட டிரான்சஸ் ஐடி செக் பண்ணிங்கன்னா பல அதிர்ச்சி காத்திருக்கும். ஆனால் அதெல்லாம் வாய்ப்பில்லை. எவனும் புகாராக கொடுக்க மாட்டான்னு வச்சுங்க. ஆனால் தயவு செய்து அந்த மருந்துனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பொய்காரங்கிட்டமே இந்த பொய்காரிங்கிட்ட மருந்து நீங்கள் வாங்காதீங்க. திருப்பி ஒரே வீடியோவில் இதை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஏமாற்றுக்காரனும் பொய்காரியும் தான் இந்த ஃபேமிலி. ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் ஒரு 8 மாதமாக எந்த வீடியோவும் இருக்காது அந்த மருந்தை பற்றி. இப்போ சமீபத்துலேயும் கூடி மருந்து விற்காமையும் கூடி நான் மருந்து கொரியர் பண்ணி வச்சுங்க, நாளைக்கு ஆர்டர் வருங்க, நாளானிக்கு ஆர்டர் வந்து பொய்ய சொல்லிகிட்டு இருப்பா. நீ வேணா பாருங்கள், மருந்து விற்கிற ஒரு பேக் பண்ணுற வீடியோ ஒரு 2 நாளில் வரலாம். வர்றப்போ வந்த ஆட்சியாளருக்கு ஒரு புகாராக தயவு செய்து கொடுங்க. இந்த மாதிரி ஆளுங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அத்தனை பேர்த்தை ஏமாற்றிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராடு ஃபேமிலி தான். தயவு செய்து இவனிடம் மருந்து வாங்காதீர்கள். வர ஆட்சியாளருக்கு புதுசாக வந்த பொறுப்பேற்ற ஆட்சியாளருக்கு என்னோடய கோரிக்கை என்னென்னா, இந்த மாதிரி ஆளுகளை தமிழ்நாட்டை விட்டால் யார் வேணால் மருந்து விற்று ஏமாற்றிட்டு கொள்ளையடிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.